உங்களுக்கு சாப்பிட கூட எதுவும் கொடுக்காம இப்படி கஷ்டப்படுத்துறத பார்த்தா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க சார் உன்னை அடிச்சாரு. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. உன் மேல இறக்கம் தான் எனக்கு இருக்கே தவிர கோபம் கொஞ்சம் கூட இல்லை. இரு, கட்ட அவுத்த விடுறேன், சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடுமா. அட சாப்பிடுமா. உங்களதான் என்ன ரொம்ப பசியா இருக்கா? எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. என்னோட பசியை நீ தீத்துட்டு அப்புறம் நீ வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடு. உன் தம்பிக்கிட்ட போன் பேச போனையும் வாங்கி தரேன். எரியுது எரியுது எரியுது. அடிக்காத அடிக்காத அடிக்காத. எரியுது. அடிக்காத அடிக்காதங்கறல. நிப்பாட்டு. என்ன பண்ற? நிறுத்து. உன்னதான் நிறுத்து. நிறுத்தமா நிறுத்த. என்ன ஆச்சு? போலீஸே அடிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சாப்பாடு கொடுக்கிற சாக்குல தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். தப்பான வார்த்தைகளை பேசுறான். என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக இவனை கொன்னாலும் தப்பே கிடையாது. சீ, அறிவு கட்டவனே. நீ செய்யற கேவலமான விஷயத்தால எங்க வேலை போயிரும் போல இருக்கே. அம்மா, எங்க சார் கிட்ட சொல்லிடாதம்மா. அப்புறம் எங்க வேலையே போயிடும்மா. ப்ளீஸ்மா. நீ உட்காருமா. உட்காருமா. ஏமா இப்படி சடனா பிரேக் போட்ட? அங்க முன்னாடி பாரு. இப்ப என்னமா பண்றது? இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ககன், ஏன் கார் முன்னாடி உன் காரை இப்படி குடுக்க வச்சிருக்கே? இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். பூமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என் பூமி எங்க? உனக்கு என்ன மர கழண்டுச்சா? அரெஸ்ட் ஆனவங்க எங்க இருப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வருவாங்க. இன்னொரு தடவை கேக்குறேன், என் பூமி எங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்க. ஷோ, அவ ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா. நீ போய் தேடிக்கோ. இப்ப எங்களை ஆள விடு. அப்ப இப்போ ஒரு உண்மையை சொல்ற, கேட்டுக்கோ. போதை மருந்து வச்சது நீ. போலீஸ்காரங்க வேஷத்துல பூமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது அந்த சூர்யாவோட ஆளுங்க. நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து பூமியை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. தம்பி கிட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குதுமா. ஏமா, அவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் உண்மைதானே? நீயே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறியா? இங்க பாரு மிஸ்டர் ககன், உனக்கு என்ன தோணுதோ அப்படியே நினைச்சுக்கோ. வேணும்னா போய் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோ. இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. அவ்வளவுதான், அங்க பாத்துக்கலாம். ஆமா, இந்த அப்புறவானா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆக்சுவலா நான் பெருசா எதுவும் நினைக்கல அபூர்வா.
சொந்த மருமகனையே கொலை பண்ண கேடு கெட்டவதான் நீ நினைக்க. ஓஹோ, இதுவும் தெரிஞ்சு போச்சா? உன் வாய கொளுத்த. நீ எனக்கு சித்தியா இல்லனா எனக்கு எதிரியா? உன்னை கொண்டு போடணும். கொல்லாம விடக்கூடாது. செத்து போ. செத்து போ. அடடடடா. இரு அபூர்வா, இரு. வயசானவங்க மண்டை கிண்டே போட்டுற போறாங்க. உண்மையை சொன்னதும் அந்த பயத்துல பாவம் அவங்கள எதுக்கு கொல்ல பாக்குற? தேங்க்ஸ் தம்பி. இட்ஸ் ஓகே ஆண்டி. நான் இவளுக்கு பேருக்கு தான் சித்தி. இவளுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அடி வாங்குறதுக்கு நான் ஒரு பொருள் மாதிரி. வாய மூடு. இங்க பாரு ககன், என் மருமகனை கொன்னுட்டேன்னு என் மேல பழிய சுமத்தி என் இமேஜ டேமேஜ் பண்ணணும்னு நினைக்காத. அதெல்லாம் என்னைக்குமே நடக்காத காரியம். ஐயோ, என்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இதோ இப்பவே உனக்கு காட்டுறேன். அண்ட் பை தி வே, உன்னோட இமேஜ்ல டேமேஜ் ஆகாது. டைரக்டா நீ ஜெயிலுக்கு போக போற வழியை மட்டும் பாரு. ஓஹோ, என் வீட்டையும் நீ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கியா? வேற வழி இல்ல அபூர்வா. நம்ம சொந்தம் நினைக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் இல்லையா? சொல்லு அபூர்வா, என் பூமியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்ல போறியா இல்ல இந்த வீடியோவை டைரக்டா நான் போலீஸ்க்கே அனுப்பி வச்சிடுவா? இதுக்கு மேலயும் நீ யோசிச்சா உன்னோட சேர்த்து நாங்களும் கூழுதான் குடிக்கணும். சொல்லிடுமா, சொல்லு சொல்லு. திண்டிவனம் போற வழியில அஜீஸ் நகருங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஷூட்டிங் நடத்துற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பூமியை சூர்யா அங்கதான் வச்சிருக்கான். ஏய், அதான் சொல்லிட்டேன்ல. இப்ப இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. நீ சொன்னது கரெக்ட் தானே? கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா டெலீட் பண்றேன். ஒருவேளை அங்கேயும் டெலீட் பண்ணலனா? வாட் டு யூ மீன்? என்ன நம்புறத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல அபூர்வா.